ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஏகாதசி. இது வந்து கோலம் போட போகிறோம். சொல்லாமா வாங்க போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் போட்டுட்டு இந்த வீடியோவிலேயே கண்டினியூவாக நம்ம வந்து சாரங்கபாணி கோயிலுக்கு போயிருக்கோம் கும்பகோணத்தில். அந்த கோயிலுக்கு போன வீடியோவும் இந்த வீடியோவிலேயே கண்டினியூஸாக வரும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். மார்க்கெட் போனோம், பழம்லாம் வாங்கினோம், என் பையனோட ஸ்கூலுக்கெலாம் போனோம். இந்த வீடியோவிலேயே கண்டினியூஸாக வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமைங்கிறதுனால ஏகாதசி வர ஒரு சங்கு கோலத்தை அப்படியே அட்டகாசமாக போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பி போன வீடியோவையும் அப்படியே பாருங்கள். சங்கு கோலம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கோலம் எப்படி இருக்குது? வாங்க அப்படியே கோயிலுக்கு போகலாம். இதுதான் கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி கோயில். இதோட தேரோட்டம் சித்திரை மாதம் நடக்கும். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். போன வருஷம் தேரோட்டம் நடந்தது. கோயிலுக்குள்ளே வந்து நம்ம வந்து கேமரா அலௌடு கிடையாது, ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் கோபுரத்தையும் உள்ள கோயில் கோபுரத்துக்குள்ளே புறாலாம் இருந்துச்சு அதை மட்டும் காட்டுறேன். இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? 108 திவ்ய பிரதேசங்களில் இது வந்து 3வது திவ்ய பிரதேசம். மற்ற கோயிலில் இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த கோயிலில் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. நான் இந்த கோயிலில் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்திருக்கேன், நான் மறந்துட்டேன். ஆனால் நேற்று நான் போகையில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன தெரியுமா? மற்ற கோயிலுக்குள்ளே வந்து நம்ம கருவறைக்குள்ளே வந்து போக முடியாது. இந்த கோயிலில் மட்டும், கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோயிலில் கருவறைக்குள்ளே போய் நம்ம வந்து சாமி கும்பிடலாங்க. சாமி பக்கத்தில் நின்று சாமி கும்பிடலாம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த கோயில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலில் இருந்துச்சுங்க. சாமி பெருமாள் படுத்து இருந்தது, பள்ளியறை எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அங்கேயே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பையனை விளையாட விட்டோம். அது ஏதோ வந்து ஒரு மண்டபம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஈவினிங் டயத்தில் வந்து இங்கே வந்து அந்த அந்த புராணங்கள், அந்த பாட்டு இதெல்லாம் பாடுவாங்க போல். சாயந்தரம் ஒரு 5லேருந்து 6 மணிக்கு மேலே இந்த மண்டபத்தில் வந்து பஜனை படிப்பாங்களாம். போர்டுலலாம் போட்டிருந்துச்சு. என் பையன் உருண்டு பிறண்டு இங்கே கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டே இருந்தான். பெரிய பையன் சின்ன பிள்ளைங்கள பார்த்தா விளையாட போயிடுவான். சின்ன பையன் ஒரு பாப்பா விளையாட கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. அவன் போக மாட்டேன்னு திரும்பிட்டான். இந்த மண்டபம் வந்து அழகாக இருந்துச்சு. சரி அப்படியே இதை ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி ஒரு வீடியோ எடுத்தேங்க. ரொம்பவே மண்டபம் வந்து அழகாக இருந்துச்சு. சரின்னு அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த மண்டபத்துக்கு வந்தோம். பாருங்கள், இந்த பாப்பா வந்து நல்லா விளையாட ஓடி ஓடி வந்துச்சு. என் பையன் இருக்க மாட்டேன்ட்டான். இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபோட்டோ, இது அப்படியே கருவறையில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா நேரில் பார்க்குற மாதிரி பெரிய உருவமாக இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. அதில் ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாது, அப்புறம் நம்ம ஃபோனை பிடுங்கிடுவாங்க இல்லையா? அதனால நான் வெளியில் வந்துட்டு மண்டபத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு வீடியோ எடுத்தேன். நான் வந்து நாளைக்கு ஏகாதசி கூட்டமாக இருக்கும், போக முடியாதுங்கிறதுனால நாங்கள் வந்து நாளே கோவிலுக்கு போயிட்டோங்க. ஏன்னா சாரங்கபாணி கோயில் வந்து கூட்டம் அதிகமாக வருங்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு அப்படியே இது நேராக போய் காட்டுறேன் பாருங்கள். லைனில் நாளைக்கு ஏகாதசி லைனில் நிற்கிறதுக்கு இன்றைக்கே வந்து நல்லா கயிறு கட்டையெல்லாம் கட்டி மக்கள் வந்து வரிசையில் போகணுங்கிறதுக்காக நல்லா நீட்டாக அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு.
ஒரு பக்கம் பல்பு தோரணம் இதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இந்த கேட்டோடு நமக்கு ஃபோன் அலவுடுது. இதுக்கப்புறம் வந்து அலவுட் கிடையாது. பார்த்திங்கன்னா இந்த கட்டை வந்து கோயில் உள்ள வரைக்கும் கட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க வரிசையில் நின்று போகிறதுக்கு. நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நம்மளை குழந்தைங்கள வச்சுட்டு இந்த கூட்டத்தில் போக முடியாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் நாளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ரொம்பவே ஜாலியாக என் பையன்லாம் என்ஜாய் பண்ணான். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பையனை விளையாட விட்டுட்டு அப்படியே மண்டபத்தில் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து மார்க்கெட் போனோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினோம். அதையும் அப்படியே பின்னாடி வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். கோவில் கட்டடம் எல்லாமே மிக பழமையான கட்டடங்க உள்ள. எனக்கு ஆசையாக இருந்துச்சு வீடியோ எடுக்கலான்னு, ஆனால் அலோடு கிடையாதுங்கிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. என்னால் முடிஞ்சிருந்தால் அவங்களுக்கு அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருப்பேன். வீடியோ எடுக்கக்கூடாதுங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும். சிற்பங்கள் எல்லாமே உள்ளே சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் வந்து இந்த பாப்பா வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே தம்பி விளையாண்டான். கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இந்த பக்கம் உள்ள மரங்கள் எல்லாம் அப்படியே பார்ப்போம். நமக்கு தான் இயற்கைன்னா பிடிக்குமே. சரி அப்படியே அந்த மரத்தை அப்படியே ஒரு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி போய் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்றதுக்குள்ளே பையன் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள் அந்த பாப்பா சூப்பராக விளையாட கூப்பிடுது. நம்பால் போக மாட்டேங்கிறாரு. சரின்ட்டு அப்படியே தம்பியை தூக்கிட்டு கோயிலுக்கு வெளியில் வந்துட்டு அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கூப்பிட்றத மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நம்மால் அது வரைக்கும் ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தார். ஓடி பிடிச்சி ஓடி வந்துட்டாங்க. ஓடி வரவும் சரி போதும் இதோட நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோன்னு எங்களை ஒரு செல்ஃபி ஒரு ரெக்கார்டு பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஆமாம், இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? எங்கேயும் போல் அந்த இடத்துல மண்டபத்தில் உட்காந்துருக்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ வந்து கும்பகோணம் மார்க்கெட்டில் இருக்கோம். மார்க்கெட்னால் காய்கறி மார்க்கெட் கிடையாது. இது வந்து கும்பகோணம் டவுனுக்குள்ளே இருக்குது. இது வந்து பூ பழங்கள்லாம் மட்டும் இருக்கும்ல அந்த மார்க்கெட்டு. சப்போட்டாப்பில் வந்து 1 கிலோ 40 ரூபாயாம், 1.5 கிலோ 50 ரூபாயாம். எதுக்கு 10 ரூபாயை விடுவானே, 1/2 கிலோ தானே, சரி சேர்த்து வாங்கு. 1.5 கிலோவா வாங்கியாச்சு சப்போட்டா பழத்தை. வாங்கிட்டு என் வீட்டுக்கார் அப்படியே கொசுறு திராட்சையெல்லாம் எப்படி புளிக்குதா இனிக்குதான்னு டெஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்ப்போமேனு கடைக்கார்கிட்ட கொஞ்சமாக ஒரு திராட்சையை வந்து கொசுறு வாங்கி சாப்பிட்டு பார்த்தாரு. சரி இனிக்குது, அப்போ இதில் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோ அப்படின்ட்டு திராட்சை நல்லா இருந்துச்சு, பன்னீர் திராட்சை. அதில் ஒரு 1/2 கிலோவை அப்படியே வாங்கியாச்சுங்க. 1/2 கிலோ வந்து 25 ரூபா. சரி போதும், பனி நேரமாக இருக்குது, அதனால் ஃப்ரூட்ஸ் வாங்கினது போதும்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியில் ஏறி பார்த்த முதல் நாளே அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. பூவெல்லாம் வந்து விலை கூட இருந்துச்சு. தக்காளியெல்லாம் ஒரு அக்கா வந்து கிலோ 30 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே தக்காளி நிறைய இருக்குது. தக்காளியெல்லாம் வேண்டாம் வா வீட்டுக்கு போன்ட்டாங்க. சரின்னு போய்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு வந்து கும்பகோணத்தில் வந்து இந்த பிளாஸ்டிக் கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மொத்த விலைக்கு உள்ள கடை. நீங்கள் ஒரு சேர் வந்து கடையில் போய் 200 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, இங்கே வெறும் 120 ரூபா தான் அங்கே இருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாமே பெரிய பெரிய குடோன், பிளாஸ்டிக் குடோனு. கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கலசம், பித்தளை ஜாமான். பாருங்கள் இந்த கோயில் கடையை எப்படி இருக்குது பாருங்கள், கலசம் சிலை இதெல்லாம் இங்கே விலை கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எங்கே வாங்கினாலும் கும்பகோணத்தில் வந்து வாங்கினாங்கன்னா விலை ரொம்பவே கம்மியாக இருக்கும். கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோயில்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து குத்து விளக்குலாம் விலை ரொம்பவே கம்மியாக இருக்கும். மேனுஃபேக்சரிங்கே அங்கே வந்து நாச்சியார் கோயில் தான். இப்போ வந்து பையனோட ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் என் சிங்கக்குட்டி படிக்கிற ஸ்கூலு, பார்த்துக்கோங்க. இது வந்து சும்மா நம்ம நடந்து போகிறதுக்கு கேட்டு வந்து மெயின் கேட்டு வந்து வேன்லாம் வர்றது அந்த பக்கம் இருக்குது. இது நம்ம நடந்து போகிறது இந்த பக்கம் போய்க்கலாம். நடந்து வர்றவங்கலாம் ஸ்கூலுக்கு இந்த வழியில் தான் வருவாங்க. வேன் மட்டும் அந்த பக்கம் வந்து பசங்களை அந்த வழியாக வந்து இறக்கி விடும். இது வந்து ஸ்கூலில் வந்து என்ட்ரு ஆகிறோம். இப்படி தாங்க இருக்கும் ஸ்கூலு. ஸ்கூலை காட்டலாமான்னு தெரியக்கூடாது, தெரியல, அதனால் வந்து நான் லைட்டாக மட்டும் காமிச்சேன். என் பையன் வந்து அண்ணனை எங்கே தேடுறான்னா எல்லா பையலும் ஒரே மாதிரி இருக்காங்க, எனக்கே அடையாளம் தெரிலங்க. அப்புறம் தேடி தேடி பார்த்தோம், அவனே ஓடி வந்துட்டான். ஒரு 30 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 30 பசங்களும் என் பையன் மாதிரியே இருக்குது. யாரை பார்த்தாலும் அடையாளமே தெரியல. சின்ன பசங்களை காட்ட வேணானேன்னு நான் வந்து கேமராவை வந்து கீழே இறக்கிட்டேன். பாருங்கள், இவன் அண்ணன்னு வேற எங்கேயோ கை நீட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் என் பையன் எந்த பக்கம் இருந்து ஓடி வந்து தூக்குறான். சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. வாங்கின பழத்தில் 2 பழத்தை திங்கி விட்டுட்டு
ஒரு 5 நிமிஷம் தருணோட மிஸ்ஸுட்டெல்லாம் பேசிட்டு தம்பி எப்படி படிக்கார் நல்லா படிக்காரான்னு பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.